தொடர்ந்து அமைச்சர் துரைமுருகன் இல்லத்தில் ரெய்டு நடைபெறுவது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து ரெய்டு நடைபெறக்கூடிய நிலையில் ஏன் இந்த ரெய்டு நடைபெறுகிறது என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. வேலூர் காட்பாடியில் உள்ள துரைமுருகன் இல்லத்தில் அமலாக்கத்துறை சோதனை ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. அதில் சோதனையில் 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாது ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் வீடுகளிலிருந்தும் ரூபாய் 11 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முரளி. வணக்கம். தொடர்ந்து நம்ம ஆரம்பத்திலிருந்தே எந்தெந்த இடங்கள்ல ரெய்டு அப்படின்றத பார்த்துட்டு வரோம். அப்போது இருந்தே எதனால இந்த ரெய்டு நடைபெறுகிறது அப்படின்ற ஒரு கேள்வியும் நீடித்து வருகிறது. அது குறித்தான உங்களுடைய விரிவான விவரங்களை வழங்கலாம் முரளி. கௌதமி, கடந்த 2019ஆம் ஆண்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த வேலூர் மக்களவை தொகுதியில் இந்த திமுக சார்பில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் போட்டியிட்டார். அப்போது அவர் பொதுமக்களுக்கு, அதாவது வாக்காளர்களுக்கு பணம் விநியோகப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில், அதாவது துரைமுருகன் வீட்டிலும், அதாவது துரைமுருகன் மற்றும் அவருடைய மகன் கதிரானந்த் இருவரும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலும் அதே போன்று பூஞ்சோலை சீனிவாசன், அதாவது துரைமுருகனின் உறவினரான பூஞ்சோலை சீனிவாசன் வீடு மற்றும் அவருடைய சிமெண்ட் குடோனிலும் சோதனையானது அப்போது நடைபெற்றது. அந்த வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. அப்போது கிட்டத்தட்ட 11.55 கோடி ரூபாய் பூஞ்சோலை சீனிவாசன் குடோனிலும் இப்போது அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் வீட்டிலும் 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த வழக்கு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அதனுடைய வழக்கு வேலூர் நீதிமன்றத்திலும் நடந்து வந்தது. அதற்கு அடுத்தபடியாக அந்த வழக்கை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தார்கள். கிட்டத்தட்ட தற்போது 2வது முறையாக கதிரானந்த் இதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனாலும் அந்த வழக்கு தொடர்ந்து இந்த வேலூர் கோர்ட்டிலும் அந்த அமலாக்கத்துறையும் விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது இதன் மூலமாக இந்த அமலாக்கத்துறை கதிரானந்த் வீட்டிலும் துரைமுருகன் வீட்டிலும் தற்போது ரெய்டு நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது. இந்த 2019 தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகப்பட்ட அந்த வழக்கில் தற்போது இவர் துரைமுருகன் வீட்டில் தற்போது சோதனையானது நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. முதற்கட்டமாக அந்த தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. அமைச்சர் துரைமுருகன் தொடர்புடைய இடங்களில் ரெய்டு நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அவ்வப்போதைய விவரங்களை வழங்கிட்டு வரீங்க முரளி. தற்போதைய விவரங்களுக்கும் நன்றி.